Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல second chapter algebra example 2.34, 2.35, 2.36, 2.37 and 2.38 பார்க்க போறோம். இது ஃபுல்லாவுமே mathematical induction method. இப்போ mathematical inductionல நம்ம எல்லாத்தையுமே மொத்தம் 4 steps போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே let p of n denote the statement இங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின் எழுதினோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, அங்க n-க்கு பதில் 1 போட்டு ரெண்டு ஆன்சரும் சேம்னு ப்ரூவ் பண்ண போறோம். கரெக்டா தான் வரும். கண்டிப்பா தப்பா இருந்தா நீங்க எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். therefore p of 1 is true. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேன்னு போட்டு எழுதணும். அதனால தான் let us assume the statement is true for n is equal to k. தேர்ட் ஸ்டெப் இந்த கொஸ்டின்ல எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் k plus 1ன்னு போடணும். ஓகேவா? k plus 1ன்னு போட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டெப் 4. அதாவது let p of n is true for all n belongs to natural numberன்றது. இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். 1 + 2 + 3 ... n equal to n into n plus 1 by 2. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே let p of n denote the statementனு கொஸ்டின் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே என்ன இருக்கு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் n, இங்க n into n plus 1 by 2. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். nன்றதுல 1 போட்டா 1, ரைட் ஹேண்ட் சைடு போட்டோம்னா 1 into 1 plus 1 2 by 2, அதுவும் 1 தான் வருது. ரெண்டுமே ஈக்குவலா வரனால therefore p of 1 is true. அதுக்கத்த let us assume statement is true for n is equal to k. அப்ப p of k equal to 1 + 2 + 3 ... n-க்கு பதில் k equal to k into k plus 1 by 2 is true போடுறோம். Third step to prove p of k plus 1 is true. அப்ப n வர்றதுல k plus 1 போடுங்க. 1 + 2 + 3 ... k plus 1 equal to k plus 1. k plus 1 plus 1 k plus 2 by 2. இந்த ஆன்சரை தான் நம்ம வர வைக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இதை எடுத்துப்போம். 1 + 2 + 3 k plus 1. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டேர்ம் சேர்க்க போறோம். எல்லா சம்லயுமே அப்படிதான் செய்வோம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் சேர்ப்போம், செகண்ட் டேர்ம்ல என்னன்னு முடியுது, k. அப்ப kன்னு போட்டுப்போம். அப்ப இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஆன்சர் தான் k into k plus 1 by 2 பிளஸ் இங்க ஒரு k plus 1 இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப k plus 1 காமனா வெளில எடுத்தா k plus 2 by 2. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு வந்துடும். therefore p of n is true for all n belongs to natural number. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 1 + 3 + 5 2n - 1 equal to n square. let p of n denote the statement எழுதிட்டோம். n equal to 1 போட போறோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, 2n - 1. n-க்கு பதில் 1 போட்டா 1ன்னு வரும். அதுக்கத்த ரைட் ஹேண்ட் சைடு n ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர்னு போட்டா 1 வருது. ரெண்டும் சேமா இருக்கனால therefore p of 1 is true. நெக்ஸ்ட் assume p of k is true. அப்போ 1 + 3 + 5 + 2k - 1 equal to k square. அத்த k plus 1 னா 1 + 3 + 5 2. n-க்கு பதில் k plus 1 போடுறப்ப பிராக்கெட்ல போடணும். அப்ப 2k plus 2 minus 1. அப்ப 2k plus 1 ஆயிடும். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன டேர்ம் சேர்ப்பேன், இங்க செகண்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு, 2k minus 1. அப்போ 1ல இருந்து 2k minus 1 வரைக்கும் உள்ள ஆன்சர் k ஸ்கொயர் plus 2k plus 1 ஷார்ட்டா k plus 1 the whole squareன்னு போடுவோம். therefore p of n is true for all n belongs to natural number. அடுத்த எக்ஸாம்பிள் இதே இது ஸ்கொயர் வச்சு வருது. ஸோ let p of n denote the statement. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு n ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடு n into n plus 1 2n plus 1 by 6 போட்ட ஆன்சர் சேமா வருது. therefore p of 1 is true. அப்புறமா இந்த கொஸ்டின் அப்படியே k ஸ்கொயர் வச்சு எழுதுறோம். அப்புறமா k plus 1 ஸ்கொயர்னு வருமா இங்க. அப்ப k plus 1 ஸ்கொயருக்கு முன்னாடி நான் என்ன டேர்ம் போடுவேன், k ஸ்கொயர். இது வரைக்கும் உள்ள ஆன்சர் k into k plus 1 2k plus 1 by 6 plus k plus 1 the whole square. ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டுத்துல இருந்து k plus 1 காமனா எடுத்தா இங்க மீதி என்ன இருக்கு, k-வும் 2k plus 1 இருக்கு. இங்க 6-ம் ஒரு k plus 1 இருக்கு. இதை உள்ள பண்ணா ஒரு ஈக்குவேஷன் வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா k plus 2 k plus 3 by 2ன்னு வரும். அதை தான் 2k plus 3ன்னு போடுறோம். அதுக்கு அடுத்து 2 power 3n - 1 is divisible by 7ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க divisible by என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆன்சரா வரும். இப்போ n-க்கு பதில் 1 போட்டோம்னா 2 power 3 - 1 2 power 3னா 8 - 1 7. 7 டேபிள்ல டிவைட் ஆகும். therefore p of 1 is true. நெக்ஸ்ட் k போட்டு எழுத போறோம். அப்ப 2 power 3k - 1 equal to divisible by 7ன்றனால 7m 7t 7k ஏதோ ஒன்று in terms of 7ல எடுத்துப்போம். ஓகேவா?
அப்புறமா வந்து இந்த -1 இந்த பக்கம் +1ன்னு வர வைக்கலாம், இல்லை இந்த டேர்ம் அப்படியே கூட இருக்கட்டும். நெக்ஸ்ட் k+1 போடுறோம். இப்போ இதை உள்ள 3k+3ன்னு போடுறோம். பேஸ் சேமாக இருந்து பவரில் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இந்த மாதிரி 2 டேர்மாக பிரிச்சுக்கலாம். 2 power 3k 8 8 7 plus 1 பெருக்கிறோம். அப்போ 2 power 3k into 7 plus 2 power 3k minus 1. இங்கே 2 power 3k minus 1க்கு பதில் நான் 7m போட்டிருக்கேன். அப்போ இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ஸோ இட் இஸ் divisible by 7. நெக்ஸ்ட் இதுவும் அப்படிதான். n square plus n is an even number. ஸோ p of n denotes statement. n-க்கு பதில் 1 போட்டால் 2 வருது, இது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் k போட்டோம்னா k ஸ்கொயர் பிளஸ் k இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ன்றனால 2m 2t அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். k plus 1ன்னு போட்டோம்னா k plus 1 the whole square plus k plus 1 எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. அதாவது இங்கன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் k இது ஒரு செட் ஆகும். 2k plus 2 தனியாக வச்சுக்கிறேன். அப்போ தான் இங்கே எனக்கு 2mன்னு போட முடியும். ஸோ இது வந்து இட் இஸ் தன் ஈவன் நம்பர். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.34லேருந்து 2.38 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.